அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஊரில் பெரியவங்க அல்லது ஒரு சமுதாயத்தில் அல்லது வீட்டில் இப்படி பெரியவங்க நிறைய பேர் இருப்போம். பெரியவங்கிறத சொல்கிறது வயசில் மட்டும் கிடையாது, வயது முதிர்வில் மட்டும் கிடையாது. மாறாக குணத்தில், பேச்சில், அவங்களுடைய உள்ளத்தால் பெரியவங்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்க நிறைய இடங்கள்ல இருப்பாங்க. பெரிய மனுஷன்ப்பா அப்படிமா. இப்படிப்பட்ட பெரியவங்க சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன தவறுகள் செஞ்சிடும். சிறுசாக தானே இருக்கும், ஆனால் அதை ஊதி ஊதி பெருசாக ஆக்கும். ஒரு இப்படி செஞ்சிட்டார், அவர் அப்படி செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அகீலு தவில் ஹைஆத்தி அஃபராத்திஹி இல்லா ஃபில் ஹுதூத். இதே விஷயத்தை நான் முன்னாடி இன்னொரு பதிவில் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த ஹதீஸில் இன்னொரு சஃபிக்ஸ் சேர்த்து இருக்கு, இன்னொரு வார்த்தை சேர்த்து இருக்கு. அதனால் இந்த பதிவு இங்கே போட வேண்டிய ஒரு சூழ்நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெரிய மனிதர் அவங்களுடைய சின்ன சின்ன தவறுகள், ஹியூமன் எரர், சிறுசாக செய்யக்கூடிய சிறிய தவறுகளை அதை பெருசாக நினைக்காதீங்க, பொருட்படுத்தாதீங்க அப்படின்னா. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும், இல்லா ஃபில் ஹுதூத், எது தண்டனைக்குரிய குற்றமாக இஸ்லாம் பெருசாக அறிவிச்சிருக்கிறோம், உபச்சாரம், மது அருந்துதல், இந்த மாதிரி உள்ள விஷயங்களை தவிர. இப்போ இந்த இதில் எல்லாருமே போதும். அதில் ஒரு பெரியவர் தவறு செஞ்சிருந்தால் அவரும் அதில் தண்டிக்கப்படுவார் தான். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களில் பெரியவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள், வீட்டிலையா இருக்கட்டும் அல்லது வெளியிலையாக இருக்கட்டும். உதாரணத்தில் வீட்டில் என்னுடைய அத்தாவுடைய அத்தா அல்லது என்னுடைய அத்தா சின்ன தவறுகள் செஞ்சுட்டு அதை பொருட்படுத்தாதீங்க. காரணம் என்னன்னா, அவங்க அதை செய்யக்கூடியவங்க கிடையாது. மாறாக திடுதுப்புன்னு ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுருப்பாங்க அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சிருப்பாங்க. அதனால் அவங்களுடைய பெரிய மனசை கருதி மற்ற எத்தனை நல்ல விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க அதையெல்லாம் மனசில் வச்சு இந்த விஷயங்களை நீங்கள் பொருட்படுத்தாமல் விட்டுட்டு போகிறது இருக்குது. இது சமூகத்துக்கும் நல்லது, ஒரு குடும்பத்துக்கும் நல்லது. மாறாக இப்படி சொல்லிடக்கூடாது, என்னோட அத்தா இப்படி செஞ்சுட்டாங்களே, என்னுடைய அம்மா இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படிங்கிறத சொல்லவே கூடாது. மாறாக அதை பொருட்படுத்தாமல் விட்டுறது நம்மளுக்கும் சரி அவங்களுக்கும் ரொம்பவே நல்லது. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.